ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து டிஎக்ஸ்ல ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம டெய்லி அப்டேட்ஸ் நம்ம ஒரே சேனல் மட்டும் தான் கொடுக்குறோம். அண்ட் நம்மளோட என்ட்ரிஸ் அண்ட் நம்மளோட ஜேர்னி எல்லாத்தையுமே உங்களுக்கு டெய்லி நீங்கள் வந்து அப்டேட்ஸ் அறிஞ்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வீடியோ ஒன்ஸ் போஸ்ட் பண்ணோன்னே டிஸ்காலில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். அண்ட் நம்மளோட என்ட்ரியோட நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்து டிஸ்காலில் கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நம்மளோட சிஸ்டமில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ்: மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டாலர் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா மேபி இந்த லைனையும் இந்த லோவையும் இந்த லோவையும் கிராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டாலர் இப்போதைக்கு இந்த சப்ளை கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த லோ லிக்விடேட் ஆகிட்டு திரும்ப ஒரு ஹையர் ஹை போக சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கிடச்சிருக்கு, அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமில். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஜோன்ல இருந்து நம்மளுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 இந்த லோ வரைக்கும் டார்கெட். ஸோ இந்த ஸ்டப்லே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தென் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம வந்து 1:3.5 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் டாலர் வந்து இறங்கினாலும் ஏறினாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யூரோ யூஎஸ்டிடி ரியாக்ட் பண்ணும். ஸோ யூரோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி கிராப் எனக்கு பண்ணுச்சுன்னா நான் வந்து ஒரு A+ செட்டப் நிறைய இதை கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரேலி, அதாவது இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, நம்மளோட சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட்ஸில் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து பேசிக் டு அட்வான்ஸை வந்து ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நான் டெய்லி மார்க்கெட் அட்வைஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல நம்மளுக்கு எங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னா லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு, நமக்கு கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் நடக்குது நெக்ஸ்ட் ரேலிக்கு. ஸோ இந்த இம்பல்ஸ் மூவ்க்கு அப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், தென் அகெயின் நான் ஒரு இம்பல்ஸ் மூவ் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த இம்பல்ஸ் மூவ் வந்து எனக்கு எந்த லோல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மேபி திஸ் லோ ஆர் தட் லோ. ஸோ இந்த இம்பல்ஸ் மூவ் நமக்கு கேப்சர் பண்ணணும்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். நான் கன்சிடர் பண்ணுறது இந்த லிக்விடிட்டி அது இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணுச்சுன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு எனக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் பீரியட் கிடச்சிச்சுன்னா அடுத்து இந்த இம்பல்ஸ் ஹையர் ஹைக்கு நான் வந்து என்னோட செட்டப்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அண்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி அப்டேட்ஸில் தெரியாது. ஏன்னா அந்த டைம் நம்ம வந்து ஒரு வேளை என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கார்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எந்த டைம் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ ப்ரீமியம் மார்க் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோ டு இந்த ஹை நான் பார்க்குறேன். இந்த லோ டு இந்த ஹையில் எனக்கு இந்த ரெட் மார்க்கு கீழே இந்த 0.5 கீழே இருக்குது ஃபுல்லாக டிஸ்கவுண்ட்டு. மார்க்கெட் ஸ்டில் டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. அண்டு நம்மளோட 0.5ல ரிஜெக்ட் ஆகுது. மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் another லோ. ஸோ இந்த லோ கேப்சர் வச்சுன்னா டாலர் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த லோவை கிராப் பண்ணிட்டு திரும்ப ஒரு இந்த லிக்விடிட்டி அண்ட் இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூரோ யூஎஸ்டிடினா ஸ்டில் இந்த சப்ளை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த சப்ளை நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்மளோட என்ட்ரி வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிளியரான ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு கிளியரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சதுன்னா அதில் நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். ஓகே. என்எஸ்டி யூஎஸ்டிடி. என்எஸ்டி யூஎஸ்டிடி நான் எதிர்பார்க்குறது இந்த இந்த நெக்ஸ்ட் ஒரு ரேலி இருக்குன்னு சொல்லிட்டு என்எஸ்டி வந்து டோட்டலாக ஒரு இம்பல்ஸ் மூவ்ல இருக்குது. கிளியரான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கல. இதுக்கு முன்னாடி நடந்தது. பட் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேப்சர் ஆகிட்டு அடுத்து ஒரு ஃபுல் இம்பல்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. இந்த ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹைல நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி எங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஏன் இந்த இடம் நான் ஒர்க் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு இன்பேலன்ஸ் கேண்டில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இன்பேலன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்டு இந்த ஃபர்ஸ்ட் இன்பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இங்கே கிளியராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இனிஷியலாக இறங்கின எல்லாரையும் லிக்விடேட் பண்ணிட்டு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அகெயின் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ரேலி என்எஸ்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குனால ஸோ இந்த ரேலி கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இதை பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆகுது 0.589 0.581 இந்த ஜோன்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு ஹையர் ஹைக்கு. தென் ஏயுடி யூஎஸ்டிடி என்எஸ்டி மாதிரி தான் ஏயுடி. இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண போகிறாங்க. ஏயுடி ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஏயுடி வந்து மற்ற எல்லாத்தையோட ஸ்ட்ராங்கஸ்ட் போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணால் ஃபாரெக்ஸுக்கு தேவைப்படுறது மெயினாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுற பேர் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ஜோனில் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் அப்ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் லோ, இந்த பாக்ஸ், இந்த இம்பல்ஸ் மேலே இந்த லோ அண்ட் இந்த ஹை தான் எனக்கு ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெய்லி அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹை பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஸோ இதுதான் எனக்கு டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹை தான் டோட்டல் லைக் 2023ல இருந்த ஹையை நம்ம இப்போ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு கிளியர் ஒரு ஷார்ட் டைம் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை வர்றதுலேயே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த என்ட்ரி டோட்டலாக விட்டுடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் எல்லா இடத்துலையுமே ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு ஹையர் ஹை அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதேமாரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவரில் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். தென் மார்க்கெட் 0.5ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸ்டில் நான் 0.70076 லிக்விடிட்டி கிராப் பண்ண நினச்சேன். பட் பண்ணலை. நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் அண்ட் 1 ஹவர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் கிடச்சிருச்சு. ஸ்டில் இந்த டிமாண்டு தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்டில் இருக்குது. மேபி மார்க்கெட் இந்த டிமாண்டில் வந்து ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இன்கேஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளியரான ஒரு இம்பல்ஸ் மூவ் கிடைச்சதுன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கிடைக்கணும். தென் ஐ டார்கெட் த லாஸ்ட் ஹை. வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே கிராப் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம்
ஒரு 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் குடித்ததுக்கப்புறம் கிளியராக ரீட்ரேஸ்மெண்ட் டிமாண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. தென் அகெயின் ஒரு ஃப்ராக்டர் பிரேக். அந்த ஃப்ராக்டர் பிரேக் அப்புறம் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. மேபி இந்த ஜோனை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபாலோ ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட அப்டேட் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்டில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கவுண்டில் சேட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தென் என்எஸ்டி ஜேபிஒய். ஸோ நம்ம கிளியராக ஒரு 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 4 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளியராக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட். அந்த ரிட்ரேஸ்மெண்ட் இன்ஷியலாக வரையான எல்லா பேஸையும் லிக்விடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரேஞ்சிங்கில் இருந்துச்சு. ரேஞ்சிங்கில் இருந்ததுனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாதிரி கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம், ரிட்ரேஸ்மெண்ட். அந்த ரிட்ரேஸ்மெண்ட் எதுக்கு, லிக்விடிட்டி கிராப் நடக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் லிக்விடிட்டி நமக்கு வந்து 93ல இருக்குது. தென் 92.71ல இருக்குது. ஸோ எய்தர் ஆஃப் இந்த 2 லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹையர் ஹை பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். வெயிட் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஏவிடி ஜெட்டிவை கிளியராக அப்ட்ரெண்டில் இருக்குது. ஏவிடி நான் சொன்ன மாதிரி தான் அடுத்தடுத்த ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குது. ஸோ டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர், 4 ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குது. இப்போ நமக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்ததுனால நம்ம ஸ்விங்லோ அந்த ஸ்விங்லி ரீசெண்டாக நம்ம இதுதான் கன்சிடர் பண்ணுவோம். அண்டு நம்மளோட டிமாண்ட் வந்து இதுதான் ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த நோட்டு இந்த ஹைல நம்மளுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 109.95ல இருக்குது. தென் 109.67ல இருக்குது. ஏதர் ஆஃப் லிக்விடிட்டி கிராப் ஆச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஹை பார்க்கலாம். அண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்டில் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரீமியம்னால தான் நம்ம வந்து அடுத்த லாங் போக மாட்டோம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் கிளியராக இருக்கும். ஸோ கோல்டு வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிவிட்டு ஒரு கிளியராக ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இனிஷியலாக கிராப் பண்ண எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிவிட்டு ஒரு சென்சஸ் பெரிட்டு தென் மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு ஃபேக்டர் பிரேக் வச்சு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஸ்டில் நான் என்ன வெயிட் பண்ணுறேன்னா இந்த அசெண்டிங் லிக்விடிட்டி எனக்கு வந்து கிராப் ஆகணும். அண்டு இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி மேபி இந்த லிக்விடிட்டியுமே ஓப்பனில் வச்சுட்டு போன ரீசன் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இந்த ஸ்விங்லோட லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹையர் ஹைட் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லஸ் அண்டு நம்ம வந்து இந்த லோவில் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் ஸ்மால் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிடிசி பார்க்கலாம். ஸோ பிடிசி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் கிளியரான ஒரு லோ கொடுத்துட்டு இப்போ ரிவர்சல் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்ஷியலாக இறங்கின எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிடுச்சு. அண்ட் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்ட் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் லோ போகலாம். இந்த டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம இந்த 78 இந்த ஜோனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம ஹையர் ஹை பார்க்கலாம். பட் மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங் செல் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் ஒரு புல்லிஷ் ஜோன் போகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த ஹை டு இந்த லோவுக்குள்ளேயே மார்க்கெட் ரேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் இந்த டிமாண்டில் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸ்மால் டைம் நீங்கள் சேஞ்ச் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் என்ட்ரி 1:3 எடுக்கலாம். 79.500 வரைக்கும் டார்கெட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்,
See you in the next update.